அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன். இங்கே ஆசிரியர் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அலசுகின்றார். அதில் உள்ளூராட்சி தேர்தலும் தமிழ் தேசியமும் என்ற கருத்துப்பட அதன் நிலைமை குறித்து ஆசிரியர் அலசுகின்றார். அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 17ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆசிரியர் இங்கே அலசுகின்றார். வாருங்கள் பார்ப்போம். ஆசிரியர் தலையங்கம். கை நழுவுமா தமிழ் தேசியம்? கை நழுவுமா தமிழ் தேசியம்? நீண்டகால தாமதத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கோரும் திகதியை அறிவித்திருக்கின்றது தேர்தல்கள் ஆணைக்குழு. ஆகையால் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதிக்குள் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பது உறுதியாகி இருக்கின்றது. வேட்பு மனுக்களை எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் நாட்டில் மெல்ல மீண்டும் தேர்தல் காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல் குட்டி தேர்தல் என்று கூறப்பட்டாலும் உள்ளூராட்சி தேர்தல் மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் முக்கியமானது. உள்ளூராட்சி சபைகளின் இயக்கமே பிரதேசத்தின் அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்துக்கும் அடித்தளம். பிரதேசத்தின் தேவைகளை, மக்களின் பிரச்சனைகளை இனங்கண்டு தீர்ப்பதற்கு உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. அதேபோன்று அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளை அவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்கான அடித்தளம் என்று கூறலாம். உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக அவர்கள் தங்கள் அரசியல் கொள்கைகளை மக்கள் மத்தியில் இலகுவாக கொண்டு செல்ல முடியும். அதே போன்று உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி கொண்டால் அடுத்து வரும் தேர்தல்களை இலகுவாக கையாள முடியும் என்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல்களில் அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபை தேர்தலையும் வேக வேகமாக நடத்த முற்படுவதும் இதனாலேயே. மக்கள் மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இருக்கும் ஆதரவு அலை தணிய முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி உள்ளூராட்சி சபைகளையும் தங்களின் கைக்குள் கொண்டு வரும் திட்டம் நிச்சயம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் இருக்கும். அதிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வடக்கில் இருந்து கிடைத்த எதிர்பாராத ஆதரவை உள்ளூராட்சி தேர்தலிலும் தக்கவைத்துக் கொள்ள அனுர அரசாங்கம் தீவிரமாக இருக்கும் என்பதையும் மறுக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்பவற்றை போன்றதல்ல உள்ளூராட்சி தேர்தல் என்பதால் மக்கள் சிந்தித்து வாக்கிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். கடந்த தேர்தல்களில் வடக்கில் கணிசமான மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தவை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான முற்றுமுழுதான பொறுப்பை தமிழ் அரசியல் கட்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் மக்கள் நலனை முன்னிறுத்தி செயற்படாது கட்சி நலன்களை முன்னிறுத்தி செயற்பட்டதன் அறுவடையையே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் பெற்றிருந்தன. தற்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் தங்கள் தவறை திருத்திக் கொள்ளாவிட்டால் கடந்த தேர்தல்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை மீண்டும் சந்திக்கவே நேரும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நியமிப்பதில் காட்டப்பட்ட அசிரத்தை, மக்களின் விருப்பறிந்து செயற்பட மறந்தமை தமிழ் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் மக்களுக்கு சேவையாற்றுபவர்களை இனங்கண்டு வேட்பாளர் ஆக்குவதில் பெறும் வெற்றியே தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்க இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகள் சூதானமாக செயற்படாவிட்டால் உள்ளூராட்சி சபைகளும் பறிபோகும் அவல நிலைமையே ஏற்படும். எனவே அரசியல் கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ளாது மக்கள் மீது குற்றம் சுமத்துவது நியாயமாகாது. தமிழ் அரசியல் கட்சிகளின் பொறுப்பற்ற தனத்தால் உள்ளூராட்சி சபைகளும் பறிபோகுமானால் தமிழ் தேசிய அரசியலுக்கான அடித்தளம் தமிழ் மக்கள் கைகளில் இருந்து நழுவி சென்றுவிடும் என்ற உண்மையை அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்களும் உணர்ந்து செயற்படுவது அவசியம். நன்றி. உதயன்.